உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தின் 8 திக்குகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் 360 டிகிரியிலையும் நம்மை சுற்றி பார்த்தால் உலகத்துல 360 டிகிரியிலையும் ஒரு டிகிரி விடாம எல்லா இடத்துலையும் இந்த அட்சரேகை தீர்க்க ரேகைலாம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு அட்சரேகைக்கும் இன்னொரு அட்சரேகை இடையிலையும் வாழக்கூடிய ஒரு இனம் ஒன்று என்று சொன்னால் அத்தனை அட்சரேகைக்கும் தீர்க்க ரேகைக்கும் இடையிலையும் 2 அட்சரேகைக்கு இடையிலையும் 2 தீர்க்க ரேகைக்கு இடையிலையும் இருக்கக்கூடிய இடைவெளியில ஒரு இடம் விடாம வாழக்கூடிய ஒரு இனம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது என்னுடைய தமிழினம்தான் என்று மாற்றத்தை கூறிக்கொண்டு அந்த தமிழினத்துடைய மறைநூலாக விளங்கக்கூடிய திருக்குறளுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து பல நாட்களாக திருக்குறளுக்கேற்ற ஒரு கதை கூறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர்களில் எல்லோருமே மிகச்சிறந்த பொறுப்பாளர்களில் அவர்கள் அத்தனை பேர்களில் தன்னுடைய இலக்கும் நோக்கமும் செயல்பாடும் சற்றும் குறையாது என்று கூறி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிநிலவ விருது பெற்ற சாதனை கவி விருது பெற்ற திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவராக இந்த நேரத்திலே இந்த அவையின் வாயிலாக எனது கருத்தை முதலில் பதிவு செய்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இந்த உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் தான் திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டு செல்ல இருக்கிறார். இவர் மட்டும்தானா இப்படி என்று கேட்டால் இல்லை. இவரை போல தங்கங்கள், மாணிக்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் இன்னும் நிறைய பேர் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய எழிலர் சிஎம்ஐஆராகட்டும், திருமதி காயத்ரி ஆகட்டும், திரு சண்முகமாகட்டும், இப்படி பல்வேறு திருமதி பானுமதியாகட்டும், திருமதி அரங்கநாயக்கனாகட்டும், புதிதாக இணைந்திருக்கக்கூடிய திருமதி மரியம் பிவி ஆகட்டும், திரு கீதாராமணி ஆகட்டும், இப்படி இங்கே வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய அத்தனை பேருமே சிறப்புக்குரியவர் என்று சொன்னால் அது ஒரே ஒரு துளி கூட பொய் கலவாத உண்மை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். திருமதி சிவப்பொற்கொடியாகட்டும், திரு நா. மாற்றுத்துறையாகட்டும், இப்படி எல்லோருமே திறமையும் சிறப்பும் தான் எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் திருக்குறளை முழுமையாக ஆய்ந்து அறிந்து அதிலே ஒரு குறளை எடுத்து அதற்கான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் மேலும் நான் பேசாமல் இந்த கதை சொல்ல வந்திருப்பவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களை அன்போடு வரவேற்று உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழொலி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலிய மேலாண் இயக்குநர்களாக விளங்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு
வாருங்கள் திருமதி பா ஆயிஷா சித்திக் அவர்களே, உங்களுடைய கதைக்களம் நிகழ்ச்சியை தொடங்குங்கள் என்று கூறி இடம் சார்பில் நன்றி, வணக்கம். நீலகண்ட தமிழன். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 23. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இத்தகைய சிறந்த நிகழ்வு கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 23 நடத்த வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல், கவி மாமணி, திருக்குறள் செல்வர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், தலைமை முனைவர் கவிஞர் நா. மாசித்துரை ஐயா அவர்களுக்கும் முகமன் கூறுகின்றேன். தலைமை காந்தி கிராம பல்கலைக்கழகம் அண்மையில் நம் தலைமை ஐயா அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது தந்து கௌரவித்தது. வாழ்த்துக்கள் ஐயா. மேலும் இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் முகமன் கூறுகின்றேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார் நம் முண்டாசு கவிஞர் பாரதி. அனைவரும் சிறந்த வாழ்வினை வாழ வழிகாட்டிய சிந்தனையாளர்களின் வரிசையில் கம்பீரமாய் என்றும் நிற்கின்றார் வள்ளுவர். அவர் நம் வாழ்வியலுக்கு மிக சிறந்த கருத்துக்களை கூறியுள்ளார் என்றால் அது மிகையாகாது. அவற்றை கதைகள் மூலமாக நமக்கு விளக்க பல சான்றோர்கள் இத்தலத்தில் இணைந்துள்ளனர். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக நம்மிடையே கதை கூற வந்திருக்கின்றார் அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரியிலிருந்து. திருக்குறளுக்கு இணையான நூல் திருக்குறள் மட்டுமே. பாருங்கள் அம்மா. அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. அன்னை அன்னை தமிழை வணங்கி சங்க இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்பு சகோதரர் திரு நீலகண்டன் ஐயான் பாரதி சுடர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, இதை கதை சொல்லும் நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஆயேஷா சகோதரியையும் வணங்கி, சண்முகம் அவர்களையும் வணங்கி, மாசிதுரை அவர்களை வணங்கி, மற்றும் இங்கே கதை சொல்ல வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களையும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். ஒரு ஊரில் பரமசிவன் என்பவர் வசித்து வந்தார். அவர் மனைவி சிவகாமி. அவர்கள் இருவருக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். ஒரு ஆண், ஒரு பெண். ஆண் பிள்ளைக்கு ஈஸ்வர் என்று பெயரும், பெண் பிள்ளைக்கு பார்வதி என்ற பெயரிட்டும் பாசம் காட்டி வளர்த்தனர். பெண் புத்திசாலி, பொறுப்பானவள். பள்ளிக்கு ஒழுங்காக சென்று நன்றாக படித்தாள். ஆண் பிள்ளையோ பொறுப்பின்றி பள்ளிக்கும் ஒழுங்காக செல்லாமல் நண்பர்களோடு சேர்த்து சுத்தி வேண்டாத பழக்கத்துக்கு ஆளானான். பெற்றோர் அன்பாக புத்திமதி சொல்லி பார்த்தார்கள், திருந்தவில்லை. அழுத்தும் விரட்டியும் பார்த்தார்கள், அதிலும் பயனில்லை. ஆனால் பெண்ணோ நன்றாக படித்தால் பெற்றோர் பேச்சை கேட்டு கல்லூரி சென்று ஐடி படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலையில் சேர்ந்தாள். பெற்றோருக்கு பெருமை தேடி தந்தாள். அவளுக்கேற்ற ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். அவர்கள் மகனை நினைத்து வருந்தினர். திடீரென்று ஒரு விபத்தில் அப்பா அம்மா இருவரும் இறந்து விட்டனர். பிள்ளைகள் இருவரும் கதி கலங்கி நின்றனர். பார்வதி, அண்ணா, என்ன அண்ணா, நீ படிக்கும் காலத்தை நீ ஊர் சுற்றி வீணாக்கி விட்டாய். இனி எப்படி பிழைப்பாய்? நான் புகுந்த வீட்டில் சம்பளம் வாங்கியவுடனே வாங்கிக் கொள்கிறார்கள். என் செலவுக்கே அவர்கள் கையை எதிர்பார்க்க வேண்டியுள்ளது. நீ எப்படி பிழைப்பே என்று சொல்லி கதறினாள். பாசத்தில் அவனும் தன் பிழையை உணர்ந்தான். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். வீணாய் போன நேரம் திரும்புமா பார்வதி? புத்தியின்றி படிக்க வேண்டிய காலத்தை வீணாக்கி விட்டேன். போன நேரம் திரும்ப கிடைக்காது என்று உணர்கிறேன். இனி உழைத்துத்தான் பிழைக்க வேண்டும். நேரத்தை பொன் போல் போற்றி உயர்வேன் என்று வருகிற புத்தாண்டில் சபதம் எடுத்து வினாடியும் வினாக்காமல் முன்னேற முயல்வேன். கவலைப்படாதே பார்வதி என்றான்.
அவளும் இருசுவர் திருநீரில் மகிழ்ந்தாள். எய்தற்கரியது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யத் தவறினால் வேண்டிய நல்வாழ்ப்பை வந்த நல்வாய்ப்பை இழந்தேன். மாண்டவர் மீண்டும் வரமாட்டார்கள். அதே போல் நாம் வீணாக்கிய நேரம் திரும்ப கிடைக்காது. இனி வரும் காலத்தில் வரும் வாய்ப்பை வீணாக்காமல் உழைத்தே உயர்ந்திடுவேன் என்று முடிவு செய்தான். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. கவிஞர் முனைவர் நா. மாசித்துரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருமையான கதை கூறினார்கள் அம்மையார் அவர்கள். முதல் நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த அரங்கநாயகி கண்ணன் அம்மாவை இப்போது காணவில்லை. அப்போது நான் பார்த்த அரங்கநாயகி கண்ணன் வேறு. 23வது நிகழ்ச்சியிலே பார்க்கிற அரங்கநாயகி கண்ணன் வேறு. அன்றைக்கு கதையை மெல்ல யோசித்து தொடங்குவார்கள். இப்போது அப்படி இல்லை. தொடங்கிய வேகத்தில் சரசர சரசரவென்று கதையை சொல்லி முடித்த அந்த பாங்கு பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சி கதை எழுதுகிற பயிற்சியை அம்மையாருக்கு மிகச் சிறப்பாக வழங்கி இருக்கிறது என்று அறிந்து கொண்டேன். அருமையான திருக்குறளை எடுத்துக்கொண்டு பரமசிவன், சிவகாமி, ஈஸ்வரன், சிவனா ஈஸ்வரன், பார்வதி என்றெல்லாம் ஒரே குடும்பத்தின் பெயரை மாற்றி மாற்றி வைத்து ஒரு குடும்ப கதையை வழங்கி திருக்குறளுக்கு பொருத்தினார்கள். மிகவும் நன்றி அம்மா, சிறப்பு வாழ்த்துகள். நன்றி ஐயா. மாஸ்திரை ஐயா. கதைக்குள்ள உங்களுக்கு பின்னூட்டமா? முனைவர்னா மாசித்துறை அவர்கள் பழனியிலே தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு கவிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் தமிழ் ஆர்வலராகவும் தமிழ் இலக்கிய கட்டுரைகள் எழுதுபவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு இந்த இணையவழி நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்றவர். அநேகமாக ஒரு 1000 நிகழ்ச்சியை பங்கேற்றிருப்பார். வாருங்கள் ஐயா, 1001வது நிகழ்ச்சியாக வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை போற்றி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா தமிழ் மாமணி பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி நம் கதைகளை வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் சிவகாமி சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி நைனை சசிகலா விஜயன் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய கதைகூறு நிகழ்விற்கு பொறுப்பேற்றிருக்கும் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களையும் வணங்கி கதை கூற வந்திருக்கும் அனைத்து கதை சொல்லும் திறம் வாய்ந்த ஆளுமைகளையும் வணங்கி நான் என் கதை கூற இருக்கின்றேன். திருக்குறள் கதை. இடம் சூழ்ந்த கிராமம் மறைமலை கிராமமாகும். அந்த கிராமத்தில் மாதவன் மாதவி வாழ்ந்தனர். அவர்கள் தினக்கூலி செய்து வருபவர்கள். அவர்களின் ஒரே மகன் மணிக்குமார் படிப்பதில் படி சுட்டியாக திகழ்பவன். அதே கிராமத்தில் குப்புசாமி, குயிலி என்பவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களும் ஏழ்மையின் இருட்டில் காலம் கழிப்பவர்கள். இவர்களது மகள் மஞ்சரி. இவளும் படிப்பதில் ஆர்வமாக இருப்பாள். அக்கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மாரியம்மன் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த கோயிலின் பக்கத்தில் உள்ள ஆற்றில் மக்கள் அமர்ந்து விளையாடுவது வழக்கமான ஒன்றாகும். கோயிலுக்கு வந்த சிறுவர் சிறுமியருடன் மணிக்குமார், மஞ்சரி இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆற்று மணல் திட்டுகளை பறித்து கால்களை மறைத்தும் கைகளை மறைத்தும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். மணிக்குமார் மணலை கொஞ்சம் அதிகமாக தோண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது நீர் தென்பட்டது. இதை மஞ்சரி பார்த்து கொண்டே இருந்தாள். உடனே அனைத்து சிறுவர்களையும் அழைத்து, மணலிற்கு கீழே பாருங்கள், நீர் தெரிகிறது என்றார். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தபோது உடனே மணிக்குமார் இதை பார்த்தவுடன்
திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா என்று கேட்டான். யாருக்குமே தெரியவில்லை. மஞ்சரி எனக்கு தெரியும் என்று தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு குறள் எண் 396 என்று கூறினார். மணிக்குமார் இக்குறளுக்கு விளக்கம் யாருக்காவது தெரியுமா என்று கேட்டான். விளக்கமும் யாரும் கூற முன்வரவில்லை. உடனே மணிக்குமார், தோண்டிய அளவிற்கு மணல் ஊற்றில் நீர் ஊறும், அதுபோல கற்க கற்கத்தான் மக்களுக்கு அறிவு பெருகும் என்றான். சிறுவர்கள் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றனர். நான் வகுப்பறையில் தமிழாசிரியர் கல்வி என்ற அதிகாரத்தை நடத்தும் போது இக்குறளையும் இக்குறளின் விளக்கத்தையும் கவனமாக கேட்டு மனதில் நிறுத்தி கொண்டேன் என்றான். அனைவரும் மணிக்குமாரையும் மஞ்சரியையும் பாராட்டி மகிழ்ந்தனர். நாமும் இவர்களைப் போல படிக்க வேண்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் அனைவரும். மணிக்குமார், மஞ்சரி இருவரும் அரசு உயர் பதவியில் சேர்ந்து அவரவர் வாழ்க்கையை மன நிறைவாகவும் மகிழ்வுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கற்போம், கவனிப்போம். முனைவர் நம் மாசித்துறை, பழனி 2. அருமை ஐயா. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளுக்கு ஏற்ற கதையை சிறப்பாக கூறினீர்கள் ஐயா. தொடர்ந்து தலைமையேற்று அனைவருக்கும் பின்னூட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா. வாருங்கள். அடுத்ததாக ஐயா. ரொம்ப அருமையான ஒரு கதை. நாம ஒரு சின்ன கதை சொல்ல போறோம். சிறுகதை என்பதே ஒரே ஒரு களத்தை கொண்டிருக்கணும். 2 களம் இருக்கக்கூடாது சிறுகதையில, ஒரு களம் தான் இருக்கணும். அப்போ ஒரே ஒரு களம் தான் அந்த கதையில. மணல் தோன்ற ஒரு இடம் தோன்றாங்க, தண்ணி வருது. அப்போ அந்த மணல் தோண்டின உடனே தண்ணி ஊறுது என்ற கதையை தொட்டனை தோண்டிய அளவுக்கு மழைக்கடியில் நீர் ஊறும். அது மாதிரி கற்ற அளவுக்கு அறிவு நமக்கு கிடைக்கும் என்கிற இந்த அழகான ஒரு திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தனியா ஒரு விளக்கம்லாம் தேவையில்லை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அழகான ஒரு திருக்குறளுக்கு மிக அழகான ஒரு கதையை சொன்னாங்க. சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி ஐயா. தொடரட்டும் ஐயா உங்களுடைய முயற்சி. அடுத்ததாக கதை கூற வருகின்றார் ரமணி ஐயா, சென்னையிலிருந்து. வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். கேக்குதா? கேட்குது. வாருங்கள். வணக்கம். வணக்கம். எல்லாம் வல்ல மகாபரிவா தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு உங்கள் முன் நிற்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மூலமாக எனக்கு கிட்டியுள்ளதற்கு அனைவருக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய பூங்கா தலைவர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் இந்திய கதையரங்கத்தின் தலைவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும், ஏனெனில் நான் முதல் ஆறுனால எனக்கு சரியான அறிமுகம் இல்லை எல்லோரும். அதனால் எல்லோருக்கும் பொதுவாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கதைக்குள் போகிறேன். முதலில் அந்த நான் ஏற்றிருக்கிற திருக்குறளை சொல்கிறேன். அதிகாரம் கொல்லாமை, குறள் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சாரம் பொய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சாரம் பொய்யாமை நன்று. பொருள் என்னென்றால், டாக்டர் மூவா அவர்களின் பொருள்படி, இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நன்று, அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்கதாக பொய்யாமை நன்று அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் எழுதிய கதை நமது ஒரு உருவக கதையாக நான் கூறுகிறேன். உருவக கதை என்கும் போது மிருகங்களிடையே நடக்கக்கூடிய ஒரு கதையாக, குழந்தைகளுக்காக நான் எழுதிய கதை. நான் வேறு இதில் கொடுக்கவில்லை. அவர்கள் வேறு எதுக்காவது பயன்படும் என்று
சிறு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு எழுதின கதை. ஆனால் நான் அதை பயன்படுத்தவில்லை. இப்பொழுது எனக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதன்படி இந்த கொல்லாமை என்ற இந்த கதை, ஒரு காட்டில் சிங்கராஜா இருக்கிறார். சிங்கராஜா என்பது அவர் அந்த காட்டை மிக மிக அழகாக ஆட்சி செய்து வருகிறார். அவருக்கு உதவியாக பல மிருகங்கள் பதவிகளில் அமைச்சர் பதவிகளிலும் ஏனைய பதவிகளிலும் இருந்து கொண்டு அவர்களுக்கு உதவித்தது. அதே ஒன்று என்னென்றால், ஒரு குள்ளநரியை தனது மிக முக்கிய ஆலோசகராக வைத்திருந்தார். அப்படி அந்த குள்ளநரி என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றைய ஒரு நாளில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த காட்டிலே ஏதாவது தவறுகள், அதாவது சில விதிகள் இருக்கின்றன, காட்டுக்கு என்று சில விதிகள் இருக்கின்றன, அந்த விதிகளை மீறி ஏதாவது நடக்கிறதா என்ற விஷயங்களை சிங்கராஜாவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்த குள்ளநரியின் பொறுப்பு. அதற்கு உதவியாக ஒரு கரடி இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் மேலாக இவர்களை மேலாண்மை செய்வதற்கு ஒரு யானை இருக்கிறது. இப்படியெல்லாம் அந்த காட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இப்ப நிற்கும் போது சிங்கராஜா ஒவ்வொரு நாளும் காலையில் குள்ளநரியை கூப்பிட்டு, என்னப்பா நேற்று ஏதாவது வனத்தில் ஏதாவது நடந்ததா என்று கேட்பார். அப்படி கேட்கும் போது அவர் ஏதாவது நடந்தது என்று சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். நல்லாக அமைதியாக, அதனால் வனம் மிகவும் நல்லபடியாக அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்று ஒரு நாள் குள்ளநரி சிங்கராஜாவிடம் எதுவும் சொல்வதற்கு வரவில்லை. என்றவுடன் சிங்கராஜாவுக்கு என்ன இன்றைக்கு வரவே இல்லையே, என்ன விஷயம் என்று தெரியாமல் உடனே கரடி அழைத்து, நீ போய் பார்த்து வா, அந்த குள்ளநரி என்ன ஆயிற்று என்று போய் பார்த்து வா என்கிறார். கரடி போய் பார்க்கும் போது குள்ளநரி நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறது. அவரை அழைத்து எழுப்பி, குள்ளநரியை எழுப்பி, என்னப்பா தூங்கி கொண்டிருக்க, அங்க ராஜா சிங்கராஜா தேடிட்டு இருக்காரு, நீ மட்டும். ஐயோ ஐயோ நான் மறந்துட்டேன், நான் ஏதோ நேற்றைய இதுல மிக மயக்கம் வந்து விட்டது, அதனால தூங்கிட்டேன், இப்பவே வரேன் அப்படின்ட்டு மிகவும் அழிக்க பிறகு வருகிறார், சிங்கராஜாவிடம் வருகிறார். அப்போது அப்படி வந்த உடனே சிங்கராஜா கேட்கிறாரு, என்னப்பா எங்க போன அப்படி. ஒண்ணும் இல்லையா, தூங்கிட்டேங்க. சாதாரணமா தூங்குற ஆள் இல்லையே, எதத்தினால தூங்கினேன். ஒண்ணும் இல்லை, நேற்றைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதனால தூங்கிட்டேன். அப்படியா, சரி. ஆமா, நேற்று ஏதாவது விஷயங்கள் நடந்ததா நம்ம வனத்துல, நமது விதிகளுக்கு மீறலாக ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டு. ஐயா அப்படி இல்லை, ஏதாவது நடந்திருந்தா தான் நான் வந்து சொல்லியிருப்பேனே. அதான் நீ சொல்லலையே. நான் எதுவும் சொல்லாம இருக்கலையே, இல்ல நல்லாவே தான் நடந்தது அப்படி. அதாவது எனக்கு ஒன்று இது உண்டு, நீங்கள் விதியை மீறுவதை பெரிய 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 விஷயம் இல்லை, ஆனால் என்னிடம் பொய் கூறுவது மிக மிக பெரிய தவறு, பெரிய பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். எனவே நான் உன்னை தண்டிக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். எனவே என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, நேற்றைக்கு என்ன நடந்தது என்று கூறு அப்படின்னு. குள்ளநரிக்கு அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே என்று மறுத்தது. அப்போ சிங்கராஜா, அப்படியா, சரி சரி நீ இரு அப்படி சொல்லி கரடியிடம் சொல்லி அந்த மானை அழைத்து வா அப்படி. அப்பொழுது அந்த ஒரு மான் அங்க வருகிறது. இந்த மானை கண்டவுடன் குள்ளநரிக்கு ஒரே நடுக்கம். என்ன இந்த மான் இங்க இப்படி வந்தது அப்படின்னு. அப்ப சிங்கராஜா கேட்கிறார் குள்ளநரியிடம், இந்த மானை தெரியுமா? ஐயோ நான் பார்த்ததே இல்லையே. எப்படிப்பா, நமது வனத்தில் உள்ளவர்களை நீ பார்த்திருக்காமல் இருக்க முடியாதே, எல்லோரும் தெரிஞ்சிருக்குமே, எல்லோருக்கும் தெரிஞ்சுமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படியல்ல மகாராஜா, நிச்சயமாக எனக்கு தெரியல. அப்படியா, சரி, நமது காட்டின் விதிகள் உனக்கு தெரியுமா? ஆமாங்க மகாராஜா, எனக்கு அந்த விதிகள் தெரிந்ததுனால்தானே அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதானே என்னுடைய கடமை. அப்படியா, ஒரு விதியை நான் கூறுகிறேன், புரிகிறதா என்று பார். காட்டிலே கருவுற்றிருக்கின்ற மிருகங்களையோ
அல்லது புதிதாக பிறந்த குட்டிகளையோ யாரும் கொன்று உண்ணக்கூடாது. சாதாரணமாக நமது காட்டிலே மிருகங்களுக்கு உணவு ஆக மற்ற மிருகங்கள் இருக்கும், ஒன்றுக்கொன்று அது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கருவுற்றிருக்கிற மிருகத்தையோ அல்லது புதிதாக பிறந்த குட்டிகளையோ கொல்லக்கூடாது. ஓரளவு வளர்ந்த மிருகங்களை மட்டும்தான் அடித்துக் கொண்டு சாப்பிடலாம் என்பது நமது வனத்தின் விதி. தெரியுமா? ஆமா ஐயா, தெரியுமே. அப்ப நேற்றுக்கு நடந்தது நேற்றுக்கு என்ன நடந்தது? இந்த மானின் குட்டியை யாரோ அடித்து ஐயோ அப்படியா? உள்ளதெரிய உணவே. ஐயோ அப்படியா? அப்படியா? யார் அது செய்தது? உடனே சொல்லுங்கள், நான் பிடித்து வருகிறேன். பாரு, முதல்ல நீ இந்த விதியை யாரோ மீறி இருக்காங்க. இரண்டாவது, நீ மிக மிக பொய் சொல்லுகிறாய். அடுத்த குறை இப்போ என்னன்னா, அதை மறுக்கிறாய். இல்லை மகாராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதா? இந்த மானின் குட்டியை கொண்டு தின்றவனே நீதானே. அவ்வளவுதான். உள்ளதெறி நடுங்கி போய்விட்டது. என்ன செய்வது? இந்த சிங்கராஜாக்கு இந்த விஷயம் புரிந்து விட்டதே, என்ன செய்யலாம் என்று அது முடிக்கிறது. ஐயோ மகாராஜா, மன்னிச்சிடுங்க மகாராஜா, தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்சுட்டேங்கிறது இல்ல, நீ தெரிஞ்சுதான் செஞ்சிருக்க. உனக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அதாவது ஒரு குற்றம் மட்டும் இல்ல, குற்றம் செய்தது மட்டும் விதியை, அதாவது முக்கியமா குற்றத்தை காக்க வேண்டிய நீ விதியை மீறியது ஒரு குற்றம், என்னிடம் பொய் கூறியது ஒரு குற்றம், அந்த மானின் குட்டியை அடித்து தின்னது ஒரு குற்றம். இதுக்கு மேல அதையும் எல்லாம் அந்த மயக்கத்துல நீ தூங்கி இருந்தது அது ஒரு குற்றம். என்னிடம் வந்து சொல்லாதது ஒரு குற்றம். இப்படி ஏராளமான குற்றங்களை நீ செய்ததுனால உனக்கு தண்டனை கட்டாயம் வந்து ஆகணும் அப்படி. அப்படியா? அப்போது அங்க யானை வந்தது. கஜராஜா பாருங்க, இவர் இவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கான், இவர் என்ன செய்யலாங்கிறது நீங்களே தண்டனை கொடுங்க அப்படி. யானை பார்த்தது. யானையை நோக்கி போய் ஐயா ஐயோ மன்னிச்சிடு 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 உள்ளது. ஆனால் யானை துதிக்கையால் அவரை தூக்கி ஒரே அடி. உள்ளநெறி இறந்தது. ஆக இதன் மூலம் கருத்து என்ன சொல்லுகிறோம் என்றார், வனத்திலும் நமது மானிடத்திலும் இந்த மாதிரி விதிகள் நாம் நிறைய மீறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம இதுல நம்ம சமூகத்திலேயே பல விதிகள் நமக்கென்று கொடுக்கப்படுகிறது. அரசாங்கமும் சட்டம் வைத்திருக்கிறது பல விதிகள். ஆனாலும் நாமும் பல விதிகளை மீறி வருகிறோம். அந்த மீறல் கூடாது அப்படி என்ற ஒரு இதைத்தான் இதில் குறிக்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் என்ன அழகா சொல்கிறார்கள் என்றால், இணையில்லாத அறமாக கொல்லாமை நன்று, அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்கதாக பொய்யாமை நன்று. அதாவது பொய் சொல்லக்கூடாது, கொல்லக்கூடாது என்ற சில கொல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தில் வந்திருக்கிறது திருக்குறளை சொல்லி, எனக்கு எனது கதையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பொறுத்தருளும்படி கேட்டுக்கொண்டு, எனது முதற்கண் எனக்கு இந்த கதையை கூற வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இதோடு விடைபெறுகிறேன். அன்புடன் கீதாரமணி. அருமையான ஒரு கதை. நல்லதொரு கவிஞர் கீதாரமணி முதலாக இந்த குவிய இணைப்புக்குள்ள ஒரு காட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். இப்ப மக்களுக்கெல்லாம், நம்ம வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கு. உலகெங்கிலும் பல சட்டங்கள் இருக்கு. இந்தியாவில் கூட அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது. இந்திய அரசியல் சட்டம், இந்திய குடிமை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களை வகுத்து வச்சுக்கிட்டு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். ஆனா காட்டுல எந்த அம்பேத்கர் பிறக்கல, யாரும் சட்டம்லாம் எழுதி கொடுக்கல. அங்க எந்த அரசியல் சட்டம் எழுதப்படல, எந்த குற்றவியல் சட்டமும் எழுதப்படல. அங்க வழக்கு மன்றமோ காவல்துறை எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குன்னு சொல்றோம், நமக்கு 6 அறிவு இருக்கு சொல்ற. 6 அறிவு இருக்கும், இவ்வளவு சட்டங்கள் தேவைப்படுது. ஆனா 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்ல, விலங்குகள்ல எழுதப்படாமல் சில விதிகளை வைத்திருக்கிறது. அதுல ஒண்ணுதான்
கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு எக்காரம் கொண்டு அடித்து கொள்ளாது. அந்த விலங்கு கர்ப்பமாக இருக்கு சொன்னால் அதை கொள்ளாது, எந்த விலங்கும் கொள்ளாது. இது ஒரு ஒரு விதிமுறையாகவே அங்க இருக்கிறது. ஆனால் அந்த விதி யாரும் எழுதிட்டாங்க, எந்த சட்டமும் கிடையாது. அந்த 302 IPC அதெல்லாம் கிடையாது அங்க, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதனால கூட அந்த விலங்குகளுக்கு இருக்கு. ஆனா இதுல வேடிக்கை என்ன கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. இப்போ நாம பிறக்கிறோம்னா நம்முடைய அம்மாவின் மூலமாக நமக்கு நம்முடைய அந்த ஜீன்ஸ் சொல்லுவாங்க, அதன் மூலமாக நம்முடைய வழி வழியாக நம்முடைய அறிவு செல்வங்கள் எல்லாம் கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கடத்தப்பட்டுதான் நம்ம மனிதர்கள், அதனால்தான் நம்ம மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை விட என்னுடைய அடுத்த தலைமுறை, என்னுடைய மகள் தலைமுறை, மகன் தலைமுறை நன்றாக இருக்கும், சிறப்பாக அறிவோடு இருக்கும். அவர்களை விட அடுத்த இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் நம்முடைய வழி வழியா வந்துட்டு இருக்கிறது. ஆனா இந்த தன்மை விலங்குகள் கிட்ட கிடையாது. விலங்குகள் கிட்ட நாம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய முந்தைய தலைமுறைகள் எப்படி வாழ்ந்தது என்கிற செய்தி கடத்தப்படுவது கிடையாது. அந்த விலங்குகளுக்கு அப்போது பிறப்பு, அதிலிருந்து வளர்ச்சி, அதனுடைய முடிவு அத்தோடு அதை கட்ட முடிஞ்சிருது. அப்படிதான் இருக்குது விலங்குகளுடைய அமைப்பு என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, நான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட விலங்குகளுக்கே தெரியுது ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கை கொல்லக்கூடாது என்பது தவறு என்று அந்த தவறை சுட்டி காட்டி அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த காட்டில் இருக்கு என்பதே மிக அழகாக கீதாரமணி தன்னுடைய கதையில கொண்டு வந்தார். ஆனா இங்க அப்படி கிடையாது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. கிடையாது. இங்கே மக்கள் அப்படி கவலைப்படுவது கிடையாது. அதைத்தான் அழகாக அந்த கதையில சொல்லி, கொல்லாமை ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றி திருக்குறளை சொல்லி முதல்ல கொல்லாமை, அதுதான் சிறந்தது. முதல் அறம், எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது, இது முதல் அறம். இதைத்தான் அன்பே சிவம்னு சொல்றாங்க. பிற்காலத்தை இப்போ அன்பே சிவம்னு சொல்றாங்க. அத வள்ளுவர் ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் அந்த மாதிரி தப்பு செஞ்சா நிச்சயமா நாம பொய் சொல்லுவோம், நான் செய்யலன்னு பொய் சொல்லுவோம். மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று, பொய்ன்னு சொல்லக்கூடாது, தொடர்ந்து பொய் சொல்லக்கூடாது. எங்க அற்புதமான திருக்குறளை தன்னுடைய கதை மூலமாக மிக அழகாக ஒரு காடு, ஒரு சிங்கராஜா, ஒரு நரி எல்லாவற்றையும் சொன்னார். மிக சிறப்பான கதையை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இடைகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆஸ்திரை ஐயா, பின்னூட்டம் வழங்குமாறு அழைக்கின்றேன். வயதில் மூத்தவராய் கதை கூறுவதில் இளவலாய் முத்தமிழாய் முகிழ்விக்கும் ஐயா அவர்கள் மும்மணி ஓசையாக கதை சொல்லியது சிறப்பாக இருந்தது. 2 அறங்களை கூறினார்கள். உயிர்களை கொல்லாமல் இருப்பது ஒரு அறம், உண்மை பேசுவது 2வது அறமாக அருமையாக எடுத்துரைத்தார், அழகுபட கூறினார். காட்டு விலங்குகளின் வாயிலாக பொய் சொல்லுவதை அறவே நீக்க வேண்டும் என்றும், விதியை மீறுதல் கூடாது என்றும் கருத்து வளத்தோடு நற்கதை நவின்ற ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களை, வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் மேலும் அவர் தொடர்ந்து இருக்க வேண்டுகிறேன். நன்றி. நான் தொடர்கிறேன். நன்றி. ஐயா, உங்க மிக சிறப்பா இருந்தது. ஐயா முன்னோட்டம் கொடுத்துட்டாரு. அடுத்ததாக திருக்குறள் கதை கூற வருகின்றார் சு. எழிலரசி சரவணன், மண்ணச்சநல்லூர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது பழமொழி. இதில் 4 என்பது நாலடியாரையும்,
2 என்பது திருக்குறளையும் குறிக்கின்றது. வாருங்கள் அம்மா. கவி நிலவு. சு. எழிலரசி சரவணன், மண்ணச்சநல்லூர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, கதைக்கூறு கதைக்கூறு திருக்குறளை கதைக்கூறு நிகழ்வை மிக சிறப்பாக முன்னின்று நடத்தி வரும் அன்பு சகோதரி ஆயிஷா அவர்களுக்கும், இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் கவிஞர் மாசித்துரை ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கதையை உங்கள் முன் கூற வருகிறேன். வாணி மிகவும் பரபரப்பாக இருந்தார். அவளின் அம்மா சமையல் அறையிலிருந்து, ஏய் வாணி, வந்து சீக்கிரம் சாப்பிடு, கிளம்பு, பஸ்ஸை விட்டுடாதே என்று கொஞ்சம் அதட்டலாகவே கூறினார். உடனே வாணி கிளம்பி சாப்பிட்டு விட்டு அம்மா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு பூஜை அறையில் வைத்திருந்த தன்னுடைய தேர்வு நுழைவுச் சீட்டை எடுத்துக்கொண்டு பத்திரமாக கைப்பையில் வைத்துக் கொண்டு கிளம்பினாள். பேருந்து நிறுத்தம் வந்ததும் ஏதோ ஒரு படபடப்பு. வாணி நிதானமாக இருக்க மனதிற்குள் அவளுக்கு பிடித்த இறைவனின் ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். பேருந்து வந்தது. கூட்டத்தில் புகுந்து ஏறி முன்னே சென்றாள். அவள் இறங்க வேண்டிய கல்லூரி இடம் வந்தவன் இறங்கி உள்ளே சென்று தன்னுடைய அறை எண்ணை தேடி உள்ளே சென்று அமர்ந்தாள். தன் கைப்பை எடுத்து தேர்விற்கு தயாராக பேனா மற்றும் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு நுழைவுச் சீட்டை தேடினாள். காணவில்லை. அவளுக்கு பகீர் என்றது. பையில் தானே வைத்தோம், எங்கே காணோம் என்று கைப்பையை மீண்டும் மீண்டும் உதறி பார்த்தாள். அவளுக்கு அழுகையே வந்தது. மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தாள். ஓ, பேருந்தில் டிக்கெட் எடுக்க பணம் எடுக்கும்போது தவறி விழுந்திருக்குமோ? ஐயோ, இப்போது எப்படி தேர்வு எழுதுவது, என்ன செய்வது? சிறப்பாக தேர்விற்கு தயார் செய்து வைத்தது அனைத்தும் வீணாகி விடுமே என்று அவள் நினைக்க நினைக்க அழுகையே வந்தது. மனம் கலவரப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அந்த அறையில் தேர்வின் மேஜை மேல் படுத்தார். தலையை சாய்த்து யோசனை செய்யும் போது அவளின் அறையை நோக்கி அந்த கல்லூரியின் காவலரும் அவருடன் ஒரு வயதான ஒரு அம்மாவும் வந்தார்கள். அம்மா, இந்த ரூமில் வாணின்னு யாராவது இருக்கீங்களா என்று கேட்டார். உடனே இவள் சட்டென்று தலையை நிமிர்த்தி பார்த்தார். நான் தான் வாணி, சொல்லுங்க என்று வேகமாக போனாள். உன்னை பார்க்கணும்னு இந்த அம்மா சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன் என்று அந்த வயதான அம்மாவை காட்டினார் அந்த கல்லூரியின் காவலாளி. காவலாளியுடன் வந்த அந்த அம்மா, இந்தாம்மா, பேருந்தில் நீ நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பின்னால் இது கீழே கடந்தது, எடுத்து படித்து பார்த்தேன், ஏதோ தேர்வு நுழைவுச்சீட்டு போல இருந்தது, அதான் உன்னிடம் கொடுத்து விட்டு செல்லலாம் என்று இந்த முகவரியை தேடி கண்டுபிடித்து வந்தேன். நான் உன் பின்னால் தான் நின்று கொண்டிருந்தேன் என்று கொடுத்தார். வாணிக்கு அவர் அப்பொழுது ஒரு தெய்வமாகவே தெரிந்தார். மிக்க நன்றி அம்மா, நான் எப்படி தேர்வு எழுதுவது என்று நினைத்திருந்தேன். சரியான நேரத்திற்கு வந்து கொடுத்து விட்டீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. முன்பின் தெரியாத எனக்கு நீங்கள் செய்த இந்த உதவி பேருதவியாகும். என் எதிர்காலமே இந்த தேர்வில் தான் அம்மா உள்ளது. இந்த உதவியை என் வாழ்நாள் உள்ளவரை மறக்க மாட்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினாள் வாணி. பரவாயில்லை அம்மா, நீ நன்றாக தேர்வு எழுது, அது போதும் என்று பெரிய சாதனை செய்தது போல் அந்த வயதான அம்மா மன நிறைவுடன் அங்கிருந்து நகன்றார். அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். குறள் எண் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. அதாவது, சரியான தருணத்தில் செய்த ஒரு சிறிய உதவி கூட இந்த உலகத்தை விட பெரியது ஆகும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். வாய்ப்பிற்கு நன்றி. பூமிக்கு
ஒரு நிலவு உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூமிக்கு ஒரு நிலவு உண்டு. அதுக்கு வந்து சந்திரன் அல்லது மூணுன்னு சொல்லுவாங்க. ஆனா செவ்வாய்க்கு வந்து 2 நிலவு இருக்கு. செவ்வாய்க்கு 2 நிலவு இருக்கு. ஒரு நிலவுக்கு பேரு போபோஸ், இன்னொரு நிலவுக்கு பேரு டீமோஸ். இப்படி செவ்வாய்க்கு 2 நிலவு உண்டு. ஒரு நிலவுக்கு பேரு போபோஸ், இன்னொரு நிலவுக்கு பேரு டீமோஸ். இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து இங்க பூமியில் தான் நடக்குது. நிச்சயமா ஒரு நிலவு தான் இருக்கணும். ஆனா இது வந்து இப்போ செவ்வாய் கிரகமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில 2 நிலவு இருக்கு. ஆயிஷாமாங்கிற ஒரு கவி நிலவும், எழிலரசி என்கிற ஒரு கவி நிலவும், ஆக 2 நிலவு இருக்குது. எனவே இது செவ்வாய் கிரகமா மாறிட்டு இருக்கு. 2 நிலவுக்கு இதில் யாரு போபோஸ் யாரு டீமோஸ்ன்னு தெரியல. நான் செவ்வாய் கிரகம், நான் அதை ஒத்துக்கிறேன். யாரு போபோஸ் யாரு டீமோஸ்ன்னு தெரியல. ஒரு அருமையான கதை சொன்னாங்க. ஒரு சாதாரண ஒரு துண்டு சீட்டு, அந்தமா பெருசா படிக்காதவங்க, கிராமத்து பெண்மணி போல் தான் காட்டினாங்க கதையில. சீட்டு விழுந்துருக்குது. ஆனா இது ஏதோ முக்கியமான சீட்டா இருக்கும் நிறுத்தி அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த முகவரி தேடிட்டு வந்து அந்த தேர்வு நுழைவு சீட்டு, அந்த தேர்வு சீட்டை கொடுத்து அந்த குழந்தையினுடைய, அந்த பள்ளி மாணவியினுடைய, கல்லூரி மாணவியினுடைய தேர்வு எழுதுகிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த அம்மா. சிறப்பான கதை சொன்னீங்க. அது ஒரு அருமையான திருக்குறள்னு சொன்னீங்க. உதவி சின்னதுன்னா கூட அந்த நேரத்துல வந்து அந்த கொடுத்தது அது முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த இடத்துல வந்து 10 மணி தேர்வுக்கு 10 மணிக்கு கொடுத்தா பயன் கிடையாது. 10 மணிக்கு முன்னாடி பயன். அப்ப காலத்தினால் செய்த உதவி இது. சீர்தெனினும் ஞானத்தின் மாணவி. சிறப்பான ஒரு கதை, சிறப்பான ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த சின்ன ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு அது நன்றாக கதைப்படுத்தி இருந்தீர்கள். எத்தனையோ முறை இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டு விழாத பார்த்துருக்கோம். அது தவறி போய் எவ்வளோ பேர் நான் பதிவுகள் பார்த்துருக்கேன். என்னுடைய சான்றிதழ்கள் தவறிவிட்டன, யாராவது கண்டெடுத்தால் இந்த முகவரியில் தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் போடுறத நானே பார்த்துருக்கேன். நான் ஒரு தின தாளில பணியாற்றியவன், செய்தித்தாளில பணியாற்றி, என்னுடைய செய்தித்தாளிலே அந்த மாதிரி பதிவுகளை, விளம்பரங்களை, சின்ன சின்ன விளம்பரம் போடுவாங்க. தொலைஞ்சு போச்சு, யாராவது கொண்டாந்து கொடுத்து அவங்க உதவியா இருக்கும், தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கதையம்மா, சிறப்பு, தொடரட்டும். நன்றிகள் ஐயா. வாணி என்பவள் பேருந்தில் அவசரமாக ஏறினாள். அழகாக தன்னுடைய இருந்து சீட்டை எடுப்பதற்காக பணத்தை எடுத்தாள். இறைவனை நினைத்தால் பேருந்தை விட்டு இறங்கி தேர்வறைக்குள் சென்றதையும் அழகாக கூறினீர்கள். கவனம் தேவை என்பதையும், உதவி செய்யும் பழக்கம் அனைவருக்கும் வர வேண்டும் என்பதையும் எழிலரசி அம்மா அவர்கள் அழகாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு துண்டு சீட்டு என்பது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்பதை அழகாக புரிய வைத்தீர்கள். அதே துண்டு சீட்டு தான் என்னை இந்த ஆசிரியர் பணிக்கு வரவழைத்தது என்பதை இன்று எனக்கு நினைவு கூறி உள்ளீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக கதை கூற வருகின்றார் முனைவர் நல்லாசிரியர் கோ லதா, சென்னையிலிருந்து. சமய பாகுபாடு இல்லாமல் அனைவரும் போற்றும் பெருமையுடையது நம் திருக்குறள். வாருங்கள் அம்மா. நல்லாசிரியர் கோ லதா, சென்னை. இணையத்தில் இணைந்திருக்க கூடியதான அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி
இதோ என் கதைக்குள் நான் நுழைகிறேன். அழகிய ஒரு செழிப்பான ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அதிலே ஒரு செல்வந்தமாகிய குடியானவருடைய குடும்பம் ஒன்று காணப்படுகிறது. அவர் கல் தோன்றி மல் தோன்றா என்று சொல்லக்கூடியதான பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக அவர் விவசாயத்தை விடாது செய்து வந்த குடும்பத்தை உடையவராய் காணப்படுகிறார். இப்படி காணப்பட்ட நிலையிலே தன்னுடைய வயது மூப்பு, உடல் சரீர பலவீனங்கள் குறித்து அவர் என்ன நினைக்கிறார், நம்மோடு இந்த தலைமுறையோடு இந்த விவசாய தொழில் நின்று போய்விடுமோ என்ற உள்ளான மனிதனுக்குள் ஒரு அச்சமாகிய விதை அவருக்குள் நெருட ஆரம்பிக்கவே அவர் தன்னுடைய மூத்த மகனை அழைக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய மூத்த மகனை நன்றாக படிக்க வைத்து ஒரு தலைமை ஆசிரியர் பதவியிலே அவர் அமர்த்தி வைத்திருக்கிறார். அந்த செல்வந்தருக்குள் ஒரு விதை விழுந்தது. அதாம்மா இணைய சிக்கல் அழைக்கிறார். கூறு உடனே அந்த மகன் செவி கொடுத்து அவருக்கு செவி சாய்த்து அந்த விவசாய உறவை தான் செய்கிறதாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர் இயற்கை உரங்களை இட்டு நன்றாக அதை நிலத்தை பண்படுத்தி பலப்படுத்தி அவர் அப்படியாக இயந்திரங்களை அவர் நிலத்திலே உழுவதற்கு அனுமதிக்காதபடிக்கு தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக கூலி பணம் கொடுத்து இப்படியாய் உருவாக்குகிறார். இப்படித்த ஒரு சூழ்நிலை என்ன என்று அவக்குள் தெரிய ஆரம்பிக்க சிறு ஆழ்மனவுடன் அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கதை சொல்லி ஸ்ரீலதா மண்ணச்சநல்லூரிலிருந்து. எத்தனை கற்றாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதலையும் கற்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. ஸ்ரீலதா மண்ணச்சநல்லூர். ஒளிவாங்கியை திறந்து பேசவும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் கூட ஒரு கிராமத்துல 2 விவசாயிகள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஒருத்தவங்க பேரு பெரியசாமி, இன்னொருத்தவங்க பேரு சின்னசாமி. அவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல விவசாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரே நாள்ல என்ன பண்ணாங்க, 2 பேருமே அவங்களுடைய நிலங்கள்ல வயல்ல வந்து பண்படுத்தினாங்க, அந்த மண்ணெல்லாம் பண்படுத்தினாங்க. அதே போல ஒரே நாள்ல அந்த ஜேசிபி அந்த ட்ரக் எல்லாம் வச்சு அந்த மண்ணையுமே பண்படுத்தினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே அவங்க நிலத்துல விதைகளை தூவ ஆரம்பிச்சாங்க. அப்போ பெரியசாமி என்ன பண்ணாரு, சின்னசாமியோட நிலத்துல வந்து இவர் அதிகமா விளைச்சல் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெருஞ்சி முள்களோட விதைகளை அதிகமா தூவினாரு. அவருக்கே சின்னசாமிக்கே தெரியாம அவருடைய நிலங்கள்ல அந்த மாதிரி தூவி விட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது பெரியசாமியோட நிலங்கள் வயல்வெளி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசேர்னு முளைச்சிருந்தது. ஆனா சின்னசாமியோட வயல்லையோ பாத்தீங்க அப்படின்னா அநேக இந்த நெருஞ்சி முள்கள் வந்து அந்த புல்ல வந்து முளைக்க விடாம ரொம்ப அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதால சரியா வளர முடியாம அநேக புல்கள் வந்து வளராம போயிருச்சு. அதை பார்த்தோன்னு சின்னசாமிக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அவர் வந்து யாரு இதை பண்ணிருக்கா அப்படிங்கறத அவரால் யூகிக்க முடிஞ்சது. சரி, இதை போயிட்டு நம்ம கேட்டு இன்னும் அந்த சண்டைய வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா அதை அந்த நெருஞ்சி புல்களையும் எடுத்து போட்டுட்டு நல்ல நல்ல விதைகள்லாம் போட்டு அவர் ஃபுல்லா நீர் பாய்ச்ச ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பெரியசாமி என்ன பண்ணாரு, அவரு வந்து கவலைப்படுறத பார்த்துட்டும் அவரோட வயல்கள்ல ஃபுல்லா நிறைய புல்லு வந்து முளைக்காம இருக்கிறத பாத்துக்கிட்டே அவர் என்ன பண்ணாரு, அவரோட வயலுக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு.
பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத, ரொம்ப ரொம்ப சோகத்துல இருக்கிறத பார்த்துக்கிட்டே இவர் என்ன என்ன பண்ணிட்டாரு, அவரோட வயல்ல நிறைய பூச்சி மருந்து அவருக்கே தெரியாம அடிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த அறுவடை நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அவங்க போய் அவங்கவங்க வயல்ல போய் பாக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சின்னசாமியோட வயல் ஆனா பெரியசாமி வயல் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சி அந்த புல்லெல்லாம் அரிச்சு அரிச்சு நிறைய பூச்சி மருந்து அடிச்சதுனால நிறைய பூச்சிகள் அந்த புல்லையே அதிகமா அது வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு ரொம்பவே சோகமாயிட்டாரு. அதான் அவர் செஞ்ச தப்பு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. மத்தவங்கள நம்ம வந்து தீமை நினைச்சோம்னா நமக்கே அது வந்து வரும். இதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு இவ்வளவு அழகா சொல்றாரு. முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது காலையில பிறருக்கு நம்ம துன்பம் விளைவிக்கும் செயல்களை செய்தா அது பிற்பகலில் தாமே நமக்கு துன்பங்களை வாய்ப்பு இருக்கு. நன்றிமா. முடிஞ்சுங்களா? எண்ணம் போல் வாழ்வமையும், செயலை போல நிகழ்வு அமையும். நற்செயலை நன்றாக செய்ய வேண்டும், தீய செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது என்ற கருத்தை முன்னிறுத்தி அழகாக கதை சொல்லிய அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் நீங்கள் சங்கத்தமிழ் பூங்காவில் இணைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கவிஞர், கதை சொல்லி பானுமதி அம்மா, சென்னையிலிருந்து. செல்வங்கள் எல்லாவற்றுள்ளும் சிறந்த செல்வம் உயிர்களிடம் அருள் கொண்டிருக்கும் செல்வம். பொருள்களால் வரும் செல்வங்கள் கீழோரிடத்தும் உண்டு என்கின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. கவிஞர், கதை சொல்லி பானுமதி அம்மா, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஆன்றோர்கள் நிறைந்த இந்த சபைக்கு தலைவணங்கி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதையை கூறுகிறேன். அந்த ஹாலில் இருந்த சாய்வு நாற்காலியில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தார் தினகரன். அவர் கையில் திருக்குறள் புத்தகம், நெற்றி நிறைய திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமுமாக எப்போதும் காணப்படுபவர். ஓய்வு நேரங்களில் திருக்குறள் கருத்துக்களை படித்து பிறருக்கும் சொல்லி திருக்குறள் கருத்துக்களை பின்பற்ற சொல்லுபவர். திருக்குறள் தினகரன் என்றே அந்த வட்டாரத்தில் அவர் அறியப்பட்டிருந்தார். என்ன தினகரன், திருக்குறளை கையில் எடுத்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் வானநாதன். நல்ல வாட்ட சாட்டமான உருவம், கருப்பு சட்டையும் அட்டகாசமான உரத்த பேச்சும் அவர் இருக்கும் இடத்தை எல்லோருக்கும் காட்டி தரும். அப்படி வந்தவரை வரவேற்று அமர சொன்னார் தினகரன். அவரது பார்வை சுவற்றில் மாட்டியிருந்த திருவள்ளுவர் படத்தின் மீது சென்றது. என்ன ஓய், நீர் பூசுவது பத்தாது என்று வள்ளுவருக்கும் திருநீர் பூசிவிட்டிருக்கிறீர். திருவள்ளுவருக்கு மதம் பிடிக்காது தெரியுமோ இல்லையோ என்று கிண்டலாக சிரித்தார் வானநாதன். தினகரன் அமைதியாக சொன்னார், ஆனால் எனக்கு மதம் பிடிக்கும் என்று தினகரனும் நக்கல் அடித்தார் தன் பங்குக்கு. உமக்கு மதம் பிடிக்காமல் தடுப்பதுதானே எங்கள் வேலையே என்று உரக்க சிரித்தார் வானநாதன். அவர் ஒரு ஊரறிந்த நாத்திகர். மேடை ஏறி பேச ஆரம்பித்தால் கேட்கிறவர்கள் காதை பொத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவு கீழ்த்தரமாக இந்து மத கடவுள்களை விமர்சிப்பவர். சுமதி சிக்கன் என்று பிரபலமான கம்பெனியின் ஓனர் அவர். ஸ்விக்கி மூலம் தினம் மட்டன் பிரியாணி ஒரு 50,000 பேருக்கு சப்ளை செய்து நல்ல காசு பார்க்கிறவர். கொழுத்த பணக்காரர், கருப்பு சட்டைக்காரர் என்பதால் நல்ல செல்வாக்கு வேறு அவருக்கு. எளிதாக பணக்காரராகும் வாய்ப்புகளை கண்டறிந்து கடைபிடிப்பவர். அவருக்கு தினகரனை கண்டால் கிண்டலாகத்தான் தெரியும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை வறுத்தெடுப்பார். தினகரன் பட்டும் படாமலும்
என்பது போல விலகவும் முடியாமல், பகைத்து கொள்ளவும் முடியாமல், தனது கடவுள் நம்பிக்கையையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஏதோ சாமர்த்தியமாக அவருடன் பழகி கொண்டிருந்தார். இப்போது இருளப்பன் உள்ளே நுழைகிறார். அடுத்த ஆள், பெயருக்கேற்ற நிறம், வெள்ளை வெளேர் என்ற கரைவேட்டி சட்டை, மைனர் சங்கிலி, டாலடிக்கும் வைர மோதிரம். இந்த அலங்காரங்களோடு வந்தார் அந்த சாராய ஆலை அதிபர். அவர் சினிமாக்களில் வருகிற அமெரிக்கையான வில்லன் போலவே இருப்பார். மேடை ஏறினால் தங்கள் கட்சியினர் தான் குரலையும் வள்ளுவனையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது போல பேசுவார். ஆனால் செய்வதோ அத்தனைக்கும் குரலுக்கு புறம்பான செயல்கள். இருளப்பனை கண்டதும் வானநாதனுக்கு உற்சாகம் பீறிட்டது. கிண்டலடிக்க இன்னொரு ஆள் கிடைத்ததே என்று. வாரும் இருளப்பரே, பிசினஸ் எல்லாம் நல்லா போகுதா என்று வம்பு கிழித்தார். அவர் செய்கிற சாராய தொழிலை வெளியே சொல்லிக் கொள்ள மாட்டார். திரைமறைவில் தொழில், பண பரிமாற்றம், சுவிஸ் வங்கி வரை சில பல ஹவாலாக்கள் என்று அவரது ரூட்டே தனி. எல்லாவற்றையும் வள்ளுவரையும் குரலையும் முகமூடியாக அவ்வப்பொழுது அணிந்து கொள்வார், அதை மறைப்பதற்காக. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று நக்கலாக சிரித்தபடி கைகூப்பினார் வானநாதன். கைகூப்பினார் இருளப்பன். வானநாதனுக்கு முகம் சிவந்தது. ஓ, தெளிவா இருக்கீங்க போல, இப்பதானே விடிஞ்சிருக்கு என்று கபடமாக சிரித்தவாறே, கள் உண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு என்று ஒரு குரலை எடுத்து விட்டார் தன் பங்குக்கு. அதாவது கல்லுண்பவன் தான் உண்ணாத போது உண்டு கழித்திருப்பவனை காண நேர்ந்தால் தன் நிலையும் இப்படித்தானே இருக்கும் என்று நினைக்க மாட்டானோ என்று அர்த்தம் அந்த குரலுக்கு. அதை எடுத்து விடுகிறார் வானநாதன். இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் சாடை மாடையாக பேசிக் கொண்டிருக்கையில் பேச்சு முற்றி ஒருவர் வண்டவாளங்களை மற்றவர்கள் எடுத்து விடுவதற்கு ஆரம்பித்தார்கள். இவரை பற்றி அவர் சொல்கிறார், அவரை பற்றி இவர் சொல்கிறார். நீ எப்படி பெரிய மனுஷன் ஆனாய் என்று தெரியாதா? நீ எப்படி பணக்காரன் ஆனாய் என்று எனக்கு தெரியாதா? என்று சுவிஸ் பேங்கில் நீ எத்தனை கோடி போட்டு வைத்திருக்கிறான்னு எனக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்றார். நீ என்ன ஒழுங்கு, நீ உன் காசை எல்லாம் இலங்கையில் ஃபேக்டரி ஆரம்பிச்சு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு தெரியாத என்று இவர் சொல்லுகிறார். இப்படி ஆக சட்டம் போட்டு பேசி தெருவில் போகிறவர்கள் வருவர்கள் எல்லாம் கூடி நின்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களோ ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு செய்த தவறுகளை, சொத்து சேர்க்கை எப்படியெல்லாம் தகுதி திருத்தம் பண்றார்கள் என்று வெளிப்படையாய் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தினகரன் அமைதியாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனதில் வியப்பு, இவ்வளவு சொத்து உள்ள பெரிய மனிதர்களா இவர்கள் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்கும் கிள்ளி தெரிக்க மாட்டார்கள் இவர்கள். ஒரு வழி பாதை மாதிரி செல்வம் அவரிடம் போகுமே தவிர வெளியில் வராது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள், தம்முடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று அவரை பற்றி இவர் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் வேண்டிய மட்டும் திட்டி தீர்த்து விட்டு உரிமையபடி கூட்டத்தை விலக்கி கொண்டு இருவரும் வெளியேறுகிறார்கள். சுவரில் இருந்த வள்ளுவரை பார்த்து தினகரன் நினைத்துக் கொள்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று அவர் சொல்லுவது, திருவள்ளுவர் சொல்லுவது போல தினகரனுக்கு படுகிறது. நான் அப்படித்தான் ஐயா, தங்கள் சொல்படிதான் நடக்கிறேன், இவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று வாய்விட்டே சொல்லுகிறார் தினகரன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. பவளம் போலும் பாவனைகளோடும் கதை கூறும் பான்மையை தனிச்சிறப்பம்மா உங்களுடையது. மதத்தின் மகிமையை முறுவலோடு கதையாக கூறினீர்கள். மனிதர்களின் மனங்களை மத்தாப்பாய் வெடிக்க வைத்தீர்கள். கல் உண்ணாமையின் உன்னதத்தை உரைத்தீர்கள் அம்மா. அருமையான கருத்து வளத்தோடு கருத்துக்களை கூறிய உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கதை சொல்லி மரியம் பீவி கள்ளிக்குப்பத்திலிருந்து. நடுவு நிலைமை பிறளாமல் நடப்பவனுடைய செல்வம் அவனுடைய வழி வருவாருக்கும்
வலிமையே தரும் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா, கதை சொல்லி மரியம்பீவி, கள்ளிக்குப்பம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். காலமறிதல் அந்த அதிகாரத்திலிருந்து குறள் எண் 489. எய்தற்கரிய தியைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். அந்த குறளினுடைய பொருள், கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதனை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும். தெரிந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு கதை மூலம் சொல்ல விரும்புகிறேன் நான். இன்றைக்கு நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பது சந்திராயன். சந்திராயன் நிலவிற்கு சென்றது. யாரை கேட்டாலும் சொல்லுவோம், நாம் நிலவிற்கு சென்றது யார், முதலில் சென்றது யார் என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங். உண்மையில் நிலவுக்கு செல்வதற்கு முதலில் தயார் செய்யப்பட்டவர், பயிற்சி கொடுக்கப்பட்டவர் பெயர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவர்தான் பைலட். நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். நாசா விண்வெளி இருவரையும் விண்வெளிக்கு அனுப்புகிறது. நிலவில் கால் வைப்பதற்காக எட்வின் சி ஆல்ட்ரின் 12 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றிருக்கிறார். விண்கலம் நிலவிற்கு செல்கிறது. கீழிருந்து கட்டளை வருகிறது, எட்வின் நீங்கள் நிலவில் கால் வைக்கலாம் என்று. எட்வின் அந்த ஒரு நிமிடத்தில், ஒரு காலை வைப்பதற்கு முன் 3 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறார். அந்த 3 வினாடிகளில் அவர் சிந்திக்கிறார், இது என்ன நிலம் என்று தெரியவில்லை, இதில் காற்று இருக்குமா என்று தெரியவில்லை, புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், இறங்கினால் மீண்டும் வருவோமா என்று அவர் யோசித்த அந்த 3 வினாடிகளுக்குள் கட்டளை மாறுகிறது. ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்கள். ஆம்ஸ்ட்ராங் உடனே கால் வைத்து விட்டார். ஏனெனில் அவரும் 12 ஆண்டு காலம் ஆழ்கடலில் நீந்தும் பயிற்சி பெற்றவர். எட்வின் சி ஆல்ட்ரின் நிலவில் இறங்குவதற்காக 12 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர். குறிப்பாக 3, 9, 10, 11, 12 அந்த ஆண்டுகளில் அதிகமாக வான்வெளியில் மிதப்பதற்கான பயிற்சிகளை எடுத்தவர். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த 3 நொடிகள் அவரினுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. இன்றைக்கும் அல்ல, என்றைக்குமே நாம் யார் ஒருவரை கேட்டாலும் நிலவில் முதல் கால் வைத்த மனிதன் யார் என்று கேட்டால் நாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றுதான் சொல்லுவோம். ஏனெனில் கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார். கிடைப்பதற்கு அரிய காலம் கிடைத்து அந்த அரிய வாய்ப்பை எவனொருவன் பயன்படுத்தி கொள்கிறானோ அவனே இந்த உலகில் வெற்றியாளனாக வலம் வருகிறான் என்பதுதான் இந்த குறள் சொல்லும் கதை. நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். இந்த கதையில் நான் கதை சொல்லியாக அல்ல, நானும் பங்கெடுக்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எனக்கு ஒரு காலம் கொடுத்தது, இந்த அரிய காலம், இந்த கதை சொல்லும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாத்தமிழின் சிறப்பை கூறிய மாதரசியே, பொது அறிவோடு புத்தகத்தை புகன்றவரே, நேரத்தை பொன்போல் போற்ற வேண்டும், காலத்தை கண்போல் காக்க வேண்டும் என்று கூறிய உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. வணக்கம், நன்றி. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கவியரங்க ஒருங்கிணைப்பாளர், கதை சொல்லி சு. சண்முகம் ஐயா, புதுப்பேட்டையிலிருந்து. பிறருக்கு உதவி செய்பவனிடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மரத்தில் பழம் பழுத்தது போன்றதாகும். வாருங்கள் ஐயா. சு. சண்முகம், புதுப்பேட்டை. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரும் செயலராம் பாரதிதாசன்
ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் சகோதரர் அவர்களையும் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா மாசிமுத்து அவர்களையும், நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருக்கின்ற ஆயிஷா சித்திக் அம்மையார் அவர்களையும் வணங்குகிறேன். இதை ஒளியேற்றம் செய்யும் திருக்குறள் செல்வி சிவகாம சுந்தரி சண்முகம் அவர்களையும் வணங்குகிறேன். இதை ஒளியேற்றம் செய்யும் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்கள் திருமதி சசிகலா விஜயன், திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கம் கூறி எனது திருக்குறள் கதைக்குள் நுழைகிறேன். கிண்டியிலிருந்து தாம்பரம் செல்வதற்கான புகைவண்டி புறப்பட தயாரானது. அவர்கள் அவசரமாக விட்டல் ஓடி வந்து ஏறினார். மூச்சு இறைத்தது. வயது மூப்பின் காரணமாக சாய்ந்து நிற்பதற்கு ஒரு இடம் கிடைத்தது. அதில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். பலரும் அமர்ந்திருந்தார்கள். அவரவர் கர்மமே கண்ணாயினார் என்று கைபேசியில் கரைந்தனர். யாரும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வண்டி குலுங்கி நின்றது பரங்கி மலையில். விட்டலுக்கு சற்று யாராவது இடம் அளித்தால் பரவாயில்லை என்று மனதுக்குள் தோன்றியது. அதற்கு யாரும் செவி சாய்ப்பதாகவோ அல்லது அறிந்து கொள்வதாகவோ தெரியவில்லை. கண்கள் மட்டுமே தெரியும் வகையில் உடை அணிந்த ஒரு பெண் சற்று நிமிர்ந்து பார்த்துவிட்டு உட்காருங்கள் என்றார். இல்லை அம்மா, பரவாயில்லை, நீங்களே உட்காருங்கள் என்றான் விட்டல். அந்த பெண்மணி எழுந்து நின்று கொண்டு வலுக்கட்டாயமாக பரவாயில்லை ஐயா, நீங்கள் உட்காருங்கள் என்றார். விட்டல் இல்லை அம்மா, இருக்கட்டும் என்று கூறினார். அவர் விடுவதாக இல்லை. இருந்த போதிலும் விட்டல் அவருக்கு எதிரே இருந்த அவரை விட வயதில் மூப்பில் இருந்தவரை, கனத்த பையோடு இருந்தவரையும் உட்காருங்கள் என்றார். அவரோ இல்லை ஐயா, நீங்களே உட்காருங்கள், நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கப் போகிறேன் என்று கூறிவிட்டார். இதை எடுத்து தாம்பரம் வரையிலும் அந்த அம்மையார் நின்று கொண்டே வந்தார். தாம்பரம் இறங்கும் இடம் வந்தவுடன் அந்த அம்மையார் விட்டல் அருகில் இருந்த பெரியவரை எழுப்பி அவருடைய கனத்த பைகளையும் வாங்கி கொண்டு இறங்கினார். விட்டல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்றைய நிலையில் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உதவுவது என்பது மலிந்து வரும் நிலையில் ஒருவரின் எண்ண ஓட்டத்தை அறிந்து அதற்கு உதவுவது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. இதில் மன அளவரிசை அறிதல், இணைத்தல், இந்த உணர்வு மேலோங்குகிறது. ஒருவரின் எண்ண ஓட்டத்திற்கேற்ப, அவரின் முக பாவங்களுக்கு ஏற்ப அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. இதுவே மிகவும் சிறந்ததாகும். இதைத்தான் வள்ளுவர் அன்றே இன்றும் என்றும் பொருந்துமாறு அதிகாரம் 58 கண்ணோட்டம் குறள் எண் 571 கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு, கண்ணோட்டம் என்னும் கழிபெரு காரிகை உண்மையான் உண்டிவும் உலகு என்று கூறுகிறார் போல். இரக்கம், கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இரக்கம் என்ற மிகச்சிறந்த பண்பு இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றார் வள்ளுவர். மிக்க நன்றி, வாய்ப்பளித்தமைக்க. இதிலே இன்னொரு சின்ன விடயத்தையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இது நேற்று நான் புகைவண்டி பயணம் செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு கதையாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நன்றி கூறுகிறேன். கதைகளின் கற்பனையே கவின்மிகும் சொற்களால் கதை கருத்து வளத்தை அழகாக கூறினீர் ஐயா. உதவி செய்யும் பான்மையையும் சாதி மதம் தேவையில்லை என்பதையும் அகத்தின் அழகை பார்த்து ஒருவருக்கு நேரில் பார்த்த நிகழ்வுகளை கதையாக கருத்து வளத்தோடு கூறிய உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக
வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி உங்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் மா காயத்ரி, அவினாசியிலிருந்து. அறிவில்லாதவன் நெஞ்சு உவந்து ஈதல் பெறுபவனுடைய தவத்தின் பயன், குடி பிறந்தவனுடைய நல்லியல்புகளில் ஒன்று ஈகை என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் மா காயத்ரி, அவினாஷி. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர் பேச்சை கேட்காதே. முன்னொரு காலத்தில் மகத நாட்டு நகரம் ஒன்றில் திருடன் ஒருவன் இருந்தான். மகன் மாடனுக்கு திருட்டு தொழிலை சொல்லித் தந்தான். மகனே, என்னை போல நீயும் திறமையான திருடனாக விளங்குவாய். பெரியவர்கள் நாணியர்கள் பேசுவதை கேட்காதே. அப்படி கேட்க நேர்ந்தால் காதுகளை பொத்திக்கொள். அவர்கள் உன்னை நல்வழியில் திருப்பி விடுவார்கள் என்று அறிவுரை சொன்னான். ஆண்டுகள் சென்றன. தந்தைக்கு பிறகு அவன் திருட்டு தொழிலை திறமையாக செய்து வந்தான். அந்த நகரத்திற்கு மகாவீரர் அவர்கள் வருகை தந்தார்கள். பெரிய மேடையில் அமர்ந்து மக்களுக்கு அருளுரை வழங்கி கொண்டிருந்தார்கள். திருடிய பொருளுடன் மாடன் அந்த வழியாக வந்தான். பெரியவர்கள் பேச்சை கேட்காதே. தந்தையின் அறிவுரை அவன் நினைவுக்கு வந்தது. இரு காதுகளையும் கைகளால் நன்றாக பொத்தி கொண்டே நடந்தான். அப்போது முள் ஒன்று அவன் காலில் குத்தியது. அந்த முள்ளை எடுப்பதற்காக காதை பொத்தியிருந்த கையை எடுத்தான். தேவர்கள் திருவடி தரையில் படியாது, அவர்கள் கண்கள் இமைக்காது மகாவீரர் அவர்கள் பேசியது அவன் காதில் விழுந்தது. விரைந்து முல்லை எடுத்தான் அவன். மீண்டும் காதை பொத்தி கொண்டு அங்கிருந்து நடந்தான். சில நாட்களில் அவன் காவலர்களிடம் சிக்கி கொண்டான். அவர்கள் அவனை கொடுமைப்படுத்தினார்கள். திருடியதை அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. உண்மையை வரவழைக்க நினைத்த அவர்கள் அவனுக்கு மயக்க மருந்து தந்தார்கள். மயங்கிய நிலையில் அவனை அழகிய பூஞ்சோலை ஒன்றில் கிடத்தினார்கள். அவனை சூழ்ந்த அழகிய பலர் இருந்தார்கள். மயக்கம் தெரிந்த அவன் தன்னை சூழ்ந்த அழகிகள் இருப்பதை பார்த்தான். தான் பூஞ்சோலையில் இருப்பதும் தெரிந்தது. குழப்பம் அடைந்த அவன், அழகிகளே, நீங்கள் யார்? நான் எங்கே இருக்கின்றேன் என்று கேட்டான். இது தேவர் உலகம். நாங்கள் தேவ மகளிர். இங்கே உள்ளவர்கள் உண்மையை பேசுவார்கள். நீர் யார்? பூவுலகத்தில் என்ன செய்தீர் என்று அவர்கள் இனிமையாக கேட்டார்கள். அவர்கள் கால்கள் தரையில் படுவதையும் கண்கள் இமைப்பதையும் கவனித்தான் அவன். மகாவீரர் அவர்கள் பேசியது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் தேவ மகளிர் அல்லர், என்னை ஏமாற்ற சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை புரிந்தான். தன்னை மறந்து அவன் மகாவீரர் அவர்களின் பேச்சை சிறிது நேரம் கேட்டேன். நீங்கள் தேவ மகளிர் அல்லர், பூவுலக மகளிர் என்பதை அறிந்து கொண்டேன். அவர்கள் அருளுரையை தொடர்ந்து கேட்டால் என்னென்ன நன்மை விளையுமோ? எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் திருட்டு தொழிலை விட்டு விடுவேன். மகாவீரர் அவர்களின் சீடனாகி வாழ்நாளை கழிப்பேன் என்று உணர்ச்சி பொங்க சொன்னான். நடந்ததை அவர்கள் அரசனிடம் சொன்னார்கள். அவன் பேசியது உண்மை என்பதை அறிந்தான் அரசன். அவனை விடுதலை செய்தான். சொன்னது போலவே அவன் மகாவீரர் அவர்களின் சீடனானான். எஞ்சிய காலத்தை அறவழியில் கழித்தான். அதிகாரம் 42. கேள்வி. குறள் எண் 416. எனைதானும் நல்லவை கேட்க அனைதானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு ஆயினும் நல்ல அறிவுரைகளை கேட்டால் சிறந்த பெருமை பெறலாம். எனைதானும் நல்லவை கேட்க அனைதானும் ஆன்ற பெருமை தரும். வாய்ப்புக்கு நன்றிமா. வரலாற்று சுவடுகளோடு வாஞ்சையுடன் கதை புகன்ற அம்மாவே, தேவர்களின் சிறப்புகளையும் காவலர்களின் கடுமையான செய்கைகளையும் சூழ்ச்சிகளின் சூற்றுமங்களையும் உண்மையின் மேன்மையையும் நல்லறிவின் சிறப்புகளையும் அழகாக கதை கருத்து வளத்தோடு எடுத்துரைத்த உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் சங்கல் இலக்கிய பூங்காவில் இணைந்திருக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் சிவ பொற்கொடி, திருப்பூரிலிருந்து. ஆற்றல் மிக்க பெரியாரை மதியாமல் நடந்தால் பெரியாரால் நீங்காத துன்பம் வரும் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. சிவ பொற்கொடி, திருப்பூர். கற்றறிந்த சான்றோர் அவைக்கு வணக்கங்களை கூறி,
நிகழ்வுக்குள் நுழைகிறோம். அது ஒரு மாலை பொழுது. பள்ளிக்கூடம் விட்டு வந்த தன் ஒரே மகளான பவானியை காணாது வாசலில் வந்து நின்றவாறு, ஏய் பாப்பா, வாணி, எங்கம்மா இருக்க என்ற அன்னை தேவியின் குரலுக்கு பாடலால் தான் இருந்த திக்கை கூறியபடி வந்து நின்று கொண்டு இப்பவும் முணுமுணுக்கும் வாயோடு புருவத்தை உயர்த்தி வலக்கையில் பெருவிரலை மட்டும் உயர்த்தி மடித்தபடி என்ன என்பதாக கேட்டாள். அம்மா தேவி செல்லமாக கோபித்துக் கொள்வது போல் பாவனை செய்து, என்ன பாப்பா இது, எப்பவும் ஏதாவது விளையாட்டுத்தானா, ஏதாவது வாயில் முணுமுணுத்து கொண்டே, பள்ளியிலிருந்து வந்ததும் பசிக்கிறது என்றாயே, வா சிற்றுண்டையை உண்டு விட்டு வீட்டு பாடங்களை செய், கோவிலுக்கு போகணும் என்றபடி. ஆமாம், என்ன புதிதாக இன்றைக்கு ஏதோ பாடிக்கொண்டிருந்தாயே, சத்தமாக பாடு என்றாள் அம்மா. அதுவாம்மா என்றபடி, இன்றைக்கு பள்ளியில் தேவாரம் அம்மா அதிகாரம் 8 அன்புடைமையில் திருக்குறள் பயிற்சி தந்தார்கள், அதைத்தான் பாடிக்கொண்டிருந்தேன் என்றாள் பவானி. சொல்லியதோடு பாடியும் காட்டினார். நிற்கும் உண்டோ அடைக்கும் தாளார்வல உன் கண்ணீர் பூசல் தரும். ஆஹா, கேட்க எவ்வளவு இனிமையாக உள்ளது பவானி. அப்படியே உன் பாட்டியின் குரல் வரும் உனக்கு. இதன் பொருள் உணர்ந்துதான் பாடுகிறாயா பவானி என்றாள் அம்மா. உடனே பவானி, அம்மா அம்மா உட்கார், சொல்கிறேன் என்றவாறு சிற்றுண்டியை சுவைத்தபடி, அம்மா, எனக்கோ அல்லது அப்பாவிற்கோ ஒரு அபாயகரமான சூழலில், அதாவது துன்பத்தில் இருப்பதை பார்த்தால் உன் மனம் எப்படி இருக்கும்? அடி என் செல்ல பெண்ணே, நீங்கள் இருவரும் என் வாழ்வல்லவா. உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் என்றாலும் என் உடலின் ரத்தம் கண்களில் நீராக கரையுமே. அந்த அன்பு நிலையை அளவுகோல் கொண்டு அளக்கவோ பூட்டிட்டு தாளிடவோ முடியாதல்லவா. அந்த தூய்மையான அன்பு, அதன் பொருட்டு வரும் கண்ணீர், அது கூர்மேடி எனது அன்பை. என்ன கேட்டுவிட்டாய் என்றாள் அம்மா தேவி கண்களின் ஓரம் சிறிதாக கசிந்த நீரை துடைத்து கொண்டே. அம்மா அம்மா, அந்த குரல் உணர்த்தும் செய்தியும் அதுவே அம்மா. மனதிற்கு பிடித்தது. ஆசிரியர் பயிற்சி அளித்தார், அதனால் தொடர்ந்து முணுமுணுத்தபடியே உள்ளேன் என்றாள் 6ஆம் வகுப்பு பயிலும் பவானி. சரி பவானி, நீ வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு சீக்கிரம் தயாராகு, நம் கோவிலுக்கு செல்லலாம் என்றாள் அம்மா தேவி. குறள் 71 அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு ஒரு அருவ பொருள், அதனை எவ்வாறு காட்டுவது? அதை அடைத்து தாளிட முடியுமா? முடியாது. அன்புக்குரியாரின் துன்பம் கண்டு அவரது அன்பு எப்படி இருக்கும்? கண்களில் வழியும் அந்த கண்ணீர் சிறு தண்ணீர் நான் தான் அன்பு என்று சொல்லும் அல்லவா, அதைத்தான் இங்கே கூற முற்பட்டோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இடமமர்கிறோம். நன்றி, வணக்கம். மயங்கிய பாவனையே, அன்பின் சிறப்பை ரசனையோடு செதுக்கி கொடுத்தவரே, அகத்தில் அன்பு நீராய் வழிவதை கூறிய அருந்தமிழே, உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் குறித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்முரசும் முத்தமிழும் முக்கொடியும் மும்மாவும் தாம் உடைய மன்னர் தட முடிமேல் தாரன்றோ பாமுறைதேர் வள்ளுவர் முப்பால். திருவள்ளுவரது பாக்களின் முன் பின் குறை தெரிதற்கு இடனாகிய திருக்குறளானது கொல்லிமலை, நேரிமலை, பொதியமலை என்னும் 3 மலைகளையும், குடநாடு, புனல்நாடு, தென்னாடு என்னும் 3 நாடுகளையும், பொருணை நதி, காவிரி நதி, வைகை நதி என்னும் 3 நதிகளையும், கருவூர், உறையூர், மதுரை என்னும் 3 பதிகளையும், மங்களமுரசு, வெற்றிமுரசு, கொடைமுரசு என்னும் 3 முரசுகளையும், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் 3 தமிழ்களையும், விட்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி என்னும் 3 கொடிகளையும், கனவட்டம், பாடலம், கோரம் என்னும் 3 குதிரைகளையும் தாமுறையே உடைய
சேர சோழ பாண்டியர் எனப்படுகின்ற மூவரசருடைய பெரிய முடிகளின் மேலும் கொல்லப்பட்ட மாலையென்றோ என்று சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்றார். அத்தகைய சிறப்புமிக்க கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 23 நடத்த வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் கவிமாமணி தமிழ்ச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். மேலும் தலைமை முனைவர் கவிஞர் மாசித்துரை ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். மேலும் இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களுக்கும், ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குனர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் நன்றியை கூறுகின்றேன். மேலும் சிறப்பாக திருக்குறள் கதை கூறிய கதை சொல்லிகள் அரங்கநாயகி கண்ணன் தர்மபுரி அம்மா அவர்களுக்கும், ரமணி ஐயா அவர்களுக்கும், சு எழிலரசி மண்ணச்சநல்லூர் அம்மா அவர்களுக்கும், ஸ்ரீ லதா அம்மா அவர்களுக்கும், பானுமதி அம்மா அவர்களுக்கும், மரியம் பிவி அம்மா அவர்களுக்கும், சு சண்முகம் ஐயா அவர்களுக்கும், மா காயத்ரி அம்மா அவர்களுக்கும், சிவ பொற்கொடி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி.